இல்ல சார், அப்படி இல்லை. ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னா தெரியலைங்க, எனக்கு தெரியல சாமி. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. பட் அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்லை. நான் அடிக்கடி சொல்றதுதான், நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்படலைன்னா பூரா திருடணும். சாராய விற்கிறவன் பாருங்க, கள்ளச்சாராயம் வித்த மாதிரி பூரா திருடணும், உள்ள சேர பிடிச்சி உட்காந்துருவான். நல்லவங்க எல்லாம் தயவு செய்து அரசியலுக்கு வாங்க, எல்லாரும் வரணும்னு வேண்டுறவன். நான் ஒரு சிறந்த வாக்காளன், நல்ல அரசியல் வரணும்னு எதிர்காலத்துல நோக்கிற ஆள் நான். அதனால எதிர்காலத்தை பத்தி எனக்கு இப்ப சொல்ல தெரியல. பாப்பா எல்லாம் இறைவனுடைய ஆணை சார். ஏங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்களை. இது வரைக்கும் ஆட்சி அடைஞ்சீங்க. 50 ஆண்டு கால ஆட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல போயிடுச்சு. அப்ப சிறந்த ஆட்சி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் பழைய பிளாஷ்பேக் எடுங்க. நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க, மாசம் 20,000 50,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்க வருமானம் கம்மி. உங்களால ஒரு டியூ கட்டி சொந்த வீடு கூட வாங்க முடியாது. ஒரு பைக்கு டியூ கட்டுறது கூட கஷ்டம். மாசம் 1ஆம் தேதி பக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கு கார் டியூ கட்டுறதும் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் அப்படித்தானே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தானே வாழ்றோம். ஆனா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்க, ஒரு தொகுதிக்கு 60 கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணுதுன்னா அந்த பணம் எங்க இருந்துங்க வருது? ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணா தான் ஜெயிப்பானா, அந்த பணம் எங்க இருந்து வருது? ஏன் அவன் செலவு பண்றான்? எதுக்கு செலவு பண்றான்? ஓட்டுக்கு 10,000 எதுக்கு கொடுக்குறான்? எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறான்? சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்பி என்ன கம்பெனி வச்சிருந்தான்? பில்கேட்ஸோட பேரன் அவன். சாதாரணமா சைக்கிள்ல வந்துட்டு இருந்தான், டிஎஸ்ல வந்திருந்தா, டக்குன்னு பார்த்தா 2 காலேஜ் வச்சிருப்பான், டக்குன்னு பார்த்தா பெரிய கல்குவாரி வச்சிருப்பான். இதெல்லாம் எங்க வந்தது? உழைச்சு வந்ததா? உழைக்கிறவங்க முழுக்க 80% பாவம் நடந்து ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிறான் வெயில்ல. ஆனா இவங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்கல்ல. அப்ப இதுக்கு பேர் என்னது? கடவுள் கொண்டாந்து கொடுத்தாரா என்ன உங்களுக்கு? சொல்லுங்க. இந்த திருட்டுத்தனம் இல்லாத அரசியல் வரணுங்கிறதாங்க என்னை போன்ற ஆட்களுடைய விருப்பம். நாளைய தலைமுறையை பாதுகாக்கணும்னா இந்த அரசியல்லாம் அப்புறப்படுத்த வேணும். இந்த திருடங்களா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அரசியல் பேச்சு திராவிட கட்சிகளுக்கு எதிரானதா இருக்குது. அப்படியா? நான் மக்களுக்கு எதிரானவங்கள சொல்லிட்டு இருக்கிறேன் சாமி. அது என்ன திராவிடம்? அந்த மாதிரிலாம் என்ன? நீங்க மக்களுக்கு எதிரான ஆட்சியும் மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தை பத்தி தான் நான் பேசுறேன். பேச்சு அடிப்படை சாராம்சம் பார்த்தா நாம் தமிழர் நோக்கி போற மாதிரி இருக்கு. நான் தமிழன் தான் சாமி. நான் தமிழன் தான், சுத்த தமிழன், ஒரு தூய்மையான இந்தியன், இந்து. உண்மைதானே? என் பிறப்பை நான் மாத்திக்கவே முடியாதுல்ல. சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு ஆளுங்கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் மாறி மாறி அவங்களுக்கான அந்த உயிரிழந்தவங்களுக்கான நிதியுதவி கொடுக்கறது, ஒரு சில கட்சிகள் அதை நிதியுதவி கொடுக்கறதை எதிர்க்கிறது. இன்னொரு 20 மாசம் தான் அங்க தேர்தல் இருக்கு இல்லையா? தேர்தல் வந்துருச்சுல்ல. அதனால 10 லட்சம் என்னங்க, ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. போட்டி போட்டு ஏன்டா கொடுக்குறீங்கன்னு ஒரு குரூப்பும். எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சிங்களா? எவ்வளவு பாருங்க. அந்த உயிர்கள்லாம் டிவியில பார்க்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க. உண்மையாலுமே பயங்கர வருத்தமா இருக்கு. எத்தனை உயிர்கள் பலியாது பாருங்க. நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க. நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கானே, அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியலையா? இது ஸ்லோ பாய்சனுங்க. இவன் இன்னைக்கே செத்துருவான், இவன் 5 வருஷம் கழிச்சு சாவான். ஸ்லோ பாய்சனுங்க. இது என்ன ஒரு பெரிய மாற்றம்? உங்களால இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிக்கவே முடியாது. ஆனா பிளாஸ்டிக் பாட்டில ஒழிங்கன்னு சொல்லி மூக்குக்கு போர்டு வச்சிங்களே, உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா? அப்புறம் எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும்? இந்த கையாளாகத்தனம் எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க. உண்மையா கஷ்டமா இருக்கு. இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காது. அரசியல்வாதிகளுக்கு தெரியாம நடந்திருக்காது. ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது. இது எவ்வளவு